ஒன்றியவன் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனமும் 16வது வசனமும் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனம் சொல்லுது, தேவன் நம்மேல் வைச்சிருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றியவன் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாக இருக்கிறார். கடவுள் அன்புள்ள கடவுள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, அந்த தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் அன்பா இருக்கிறார். எல்லாருக்கும் நமக்கு தெரியும் கடவுள் அன்புள்ள கடவுள் என்று சொல்லி. God is love அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அன்புள்ள கடவுள் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றியவான் 4:16 என்ன சொல்லப்படுது? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அப்ப தேவன் நம்மேலே அன்பு வைத்திருக்கிறார். கடவுள் அன்பா இருக்கிறார் என்பது உண்மை. ஆனா கடவுள் நம்மேல் அன்பா இருக்கிறாரா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க வேதம் என்ன சொல்லுது? தேவன் நம்மேல் தமது அன்பை வைத்திருக்கிறார். கடவுள் நம்மேல் அன்பு வைத்ததனால் நமக்கு என்ன நன்மை அப்படி என்று நாம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? மனிதன் நம்மை நேசித்தால் சில காரியங்களை நமக்கு செய்யலாம். நம்முடைய குடும்பத்தில் நம்மை நேசித்தால் சில காரியங்கள் நமக்கு செய்யலாம். அல்லது இந்த உலகத்தில் சிலர் நம்மை நேசித்தால் நமக்காக சிலதை செய்வார்கள். ஆண்டவர் நம்மை நேசித்தால் நமக்கு என்ன செய்வார்? வேதத்திலே நீங்கள் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது உபாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அதிலே 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே கர்த்தர் அன்பாக இருந்தால் என்ன நடக்கும், அல்லது கர்த்தருடைய அன்பு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எல்லா ஜனங்களிலும் நீங்கள் அதிகமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தெரிந்து கொண்ட காரணம் ஒன்று, எல்லா ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். வேதம் சொல்லுது, அந்த கொஞ்சமா இருந்ததனால் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்கள் பேர் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. திரள் கூட்ட ஜனம் என்று சொல்லி கடவுள் நம்மை தெரிந்து கொள்வதில்லை. தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய அன்பு நமக்கு வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. கடவுள் ஒருத்தனை நேசிச்சா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடவுள் அவனை தெரிந்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு என்ன செய்யும்? திரக்கூட்ட ஜனங்கள் இருந்தாலும், அநேக மனிதர்கள் இருந்தாலும், எந்த ஒரு மனிதனை கடவுள் நேசிக்கிறாரோ அவனை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க மோசே ஜனங்களுக்கு சொல்லும்போது தெளிவா சொல்லுகிறா, ரொம்ப கூட்டமா இருந்ததனால், திரளா இருந்ததனால் இயேசு அல்லது கடவுள் உங்களை நேசிக்கல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுள் உங்களை தெரிஞ்சுக்கல. நீங்க கொஞ்சமா இருந்ததனால் கடவுளுடைய அன்பு உங்க மேல இறங்கி வந்தது. நாம் அநேக நேரங்களிலே கொஞ்சமா இருப்போம், ஒன்றுமில்லாமல் இருப்போம். நாம் அநேக நேரங்களில் குறைவுபட்டிருப்போம். இந்த நேரத்திலே நம்ம உலகத்தின் அன்பு நம்மை தொடாது. அல்லேலூயா. உலக அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா? நிறைய இருக்கணும், நிறைய மனிதர்கள் சேர்ந்திருக்கணும், நிறைய பணம் பொருள் இருக்கணும், நிறைய ஆஸ்தி அந்தஸ்து இருக்கணும், அவங்ககிட்ட தான் நம்ம போய் சேருவோம். அல்லேலூயா. இது மனிதனுடைய இயல்பு. ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. திரள் மனிதர்கள் அல்லது ஐஸ்வர்யவான்களோடு அன்பா இருப்பது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெரிய ஸ்டார், பெரிய கிரிக்கெட் வீரர்கள், பெரிய விளையாட்டு வீரர்கள், இவங்கிட்ட அன்பா இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்? நாமும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிரலாம் நினைப்போம். சோத்திரம். அப்போ நாம என்ன நினைப்போம்? அவங்கள நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனா கடவுள் நேர ஆப்போசிட்டா இருக்கிறார். பெரிய ஆள் என்பதற்காக கடவுள் தெரிந்து கொள்வதில்லை, பெரிய ஐஸ்வர்யவான் என்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் ஜனமா இருந்ததுனால கடவுள் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. வேதத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உபாகமம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் ஆர்வமாய் பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா.
உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறார், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வித்தியாசமா இருக்கிறது. திரளான கூட்டம் இருக்கிறதுனால் கடவுள் தெரிந்து கொள்வதில்லை. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறார். அதோடு நின்று விடல, அந்நியனின் மேல் அன்பு வைக்கிறார். யாரும் இல்லாதவர்கள், எதற்கும் பிரயோஜனப்படாதவர்கள், யாராலையும் தீண்டத்தக்காதவர்கள் அல்லது யாரும் தொடத்தக்கவர்களா இல்லாதவர்கள், அவர்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. கடவுள் சொல்றாரு, அன்னவஸ்திரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்னவஸ்திரம் என்னது? அன்னவஸ்திரம் என்னது? உணவும் உடையும். அல்லேலூயா. அன்னவஸ்திரம்னா ரெண்டு காரியம் சொல்லுது. உணவும் உடையும் கர்த்தர் கொடுத்துறாரா. அப்போ ஒரு மனிதன் திக்கற்று இருக்குன்னா, அந்நியனா இருப்பானா, அவனுக்கு யாருமே இல்லாம இருப்பாங்கன்னா, இங்க பைபிள் சொல்லுது, அந்த அந்நியனின் மேல அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 68 நீங்கள் தியானித்து பாருங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 68 திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 68 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்க சொல்ல இருக்கிறது, அவர் தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். 5வது வசனம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனோ விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தகப்பனா இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 10வது புஸ்தகம் 14வது வசனத்தின் பின்பகுதியை வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, தன்னை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். அல்லேலூயா. கடவுள் எல்லாரும் இருக்கிறதுனால் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, யாருமே இல்லாததுனால் நம்மை தெரிந்து கொண்டார். நம்புறாங்க மாத்திரம் கைகளை வைத்து சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமா இருக்கிறது. எல்லாரும் இருக்கிறதுனால் அப்படி என்கிறதுக்காக அல்ல, எல்லாம் இருக்கிறதுனால் அல்ல. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் வேதம் சொல்லுது, திக்கற்று இருக்கிறார்கள், அவர்கள் கொஞ்சம் ஜனமா இருந்ததுனால கடவுளுடைய அன்பு ஸ்பெஷலாய் வந்து சேர்ந்தது. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், யாருமே எனக்கு இல்லை, யாருமே எனக்கு துணை இல்லை, யாருமே எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, யாருமே எனக்கு உதவிகரம் நீட்டுறதுக்கு இல்லைன்னா இயேசு உங்களுக்கு இருக்கிறார். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு உதவிகரம் நீட்டுவார், இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது நீங்கள் உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யும் பாருங்க. 4வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சன்னதியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கவும் உன்னை தமது முகத்திற்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனம் அழகாய் சொல்லுது, அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சன்னதியை தெரிந்து கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் அன்பு வச்சதுனால கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளுகிறான்னு பார்த்தோம். இங்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அன்பு வைத்ததனால் பிள்ளைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார், பின் சந்ததியை தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் இதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 15வது வசனம், கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. உன் தகப்பன் மேல் அன்பு வச்சதுனால, உன் பிதாக்கள் மேல் அன்பு வச்சதுனால உன் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார். ஜனங்களுக்கு மோசே சொல்லும் போது சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நேசிச்சதுனால இப்போ எகிப்துல இருக்கிற ஜனங்களாகிய இவர்களையும் கடவுள் நேசித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை அன்பு வைத்ததனால் அந்த அன்பு தலைமுறைகளை தாண்டி இவர்களை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை ஆண்டவர் நேசிக்க முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம்.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கடவுளுக்கு சிநேகிதனா இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி வச்சிருந்தாரா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நண்பன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விசுவாசி. ஆபிரகாம் ஆண்டவருக்கு விசுவாசி அல்ல, விசுவாசித்தான் எல்லாம் உண்மைதான். எல்லாத்திற்கு மேலாய் அவன் நண்பன் என்று எழுதப்பட்டிருக்கு, சிநேகிதன். அப்போ சிநேகிதன் ஆனதுனால், அன்பு கூர்ந்ததுனால், இப்ப பாருங்க அவன் சன்னதிகளை புல்லா தெரிந்து கொள்ளுகிறான். வேதத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இரண்டாவது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் இந்த ஆபிரகாம் சன்னதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சன்னதியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சன்னதி அவர்களுக்கு எழும்பிற்று. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோசுவாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. யோசுவாவும் அந்த தலைமுறையில் இருந்த எல்லாரும் இறந்த பிற்பாடு இங்க ஒரு தலைமுறை எழும்புகிறது. இவர்களுக்கு கர்த்தரை தெரியல, இவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவன் செய்த கிரியைகளை தெரியல, எதுவுமே தெரியல, காண்டவரை பத்தியே ஒரு அறிவில்லை. அப்ப இந்த சன்னதி எப்படி பிறந்து வளர்ந்துருக்கு பாருங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கே போகாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய ஆலயத்தை இவங்க பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். கடவுளே தெரியலன்னா இவ்வளவு தூரம் எதிர்த்திருந்து கொண்டு வந்ததுதான் கொண்டு வந்த ஒரு கடவுள். கர்த்தர் தான் அவர்களை கொண்டு வந்து பெரிய கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப அவர்களுக்கு யார் கொண்டு வந்தா, என்ன நடந்துச்சு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அதிலும் ரொம்ப வருஷம் இல்ல, யோசுவாவுக்கு அப்புறமா நியாயாதிபதிகள் கூட எழும்பல. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பின்ன நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் கடவுளை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறமா நியாயாதிபதிகள் எழும்புகிறார்கள், ராஜாக்கள் எழும்புகிறார்கள், தலைமுறை தலைமுறையாய் தேவ பிள்ளைகள் எழும்புகிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பிதாக்களின் மேல் அன்பு வைத்ததனால். அல்லேலூயா. நீங்க பண்ற ஜெபம், நீங்க ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த ஐக்கியம், கடவுள் உங்களை நேசிக்கிறது உங்க தலைமுறையோடு முடிஞ்சிடாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. உங்க தலைமுறையை தாண்டி பல தலைமுறை வரைக்கும் கடவுள் உங்க சன்னதிகளை தெரிந்து கொள்வார். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது, கடவுள் ஒருத்தனை நேசிச்சாருன்னா அவனை தெரிந்து கொள்வார். கடவுள் ஒருத்தனை நேசிச்சாருன்னா அவன் சன்னதிகளையும் தெரிந்து கொள்வார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 23வது புஸ்தகத்துக்கு வாங்க. உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கடவுள் ஒருத்தனை நேசிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் ஒருவன் மேல் அன்பு வைத்தா என்ன செய்வாராம்? உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமாயிராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, பிலேயாம் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவன் வருகிறான். பாலாக் அவனை கூட்டு வரும்போது என்ன நடக்குது? அந்த பாலாக் இவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வருகிறான். ஆனா பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிலேயாமுக்கு கொடுத்திருந்த அதிகாரம் என்னன்னா, ஒருத்தனை பார்த்து நல்லா இருக்க மாட்டான்னா நல்லா இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் சாபமிட்டா அந்த சாபம் பலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரம் பெற்றிருந்தான் பிலேயாம். அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குறி சொல்றவனாய் மாறிட்டான். ஆனா அவனுக்கு சாதாரண வரம் அல்ல, பயங்கரமான வரம். ஆசீர்வாதம், சாபனா சாபம். இவனை பாலாக் கூட்டு வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா இதை யூஸ் பண்ணும்போது இங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாபங்கள் தேவ பிள்ளைகளுக்கு நேராக ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பைபிள் அழகு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை, அவன் கொண்டு வந்தது சாபம், இவங்கிட்ட சேரும்போது அது ஆசீர்வாதமா மாறிடுச்சு. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அங்கிருந்து சபிப்பதற்கு தான் வந்தான். பிரைஸ் தி லார்ட். கடவுளை அவருக்கு இடைப்பட்டார். அவன் கூட்டு வந்தது சபிப்பதற்காய். ஆனா வந்து ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 8ஆம் புஸ்தகம் 24 திருப்பி பாருங்களேன். 8ஆம் புஸ்தகம் 24 அதிலே 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் புஸ்தகம் 24 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவருடைய வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சாபிக்க முடியல. 22வது அதிகாரம் 23வது அதிகாரத்தை திருப்பி வாசிச்சு பாருங்கன்னா, பலமுறை பாலாக் இவனை பயன்படுத்துகிறான், எப்படியாவது இஸ்ரவேலை சபிச்சிடணும்.
ஆனால் என்னத்தான் ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. பிரைஸில் பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக ட்ரை பண்ணாலும் நடக்காது. உங்களை சபிக்க நினைச்சாலும் சபிக்க முடியாது. ஏன்னா உங்களை நேசிக்கிறது ஆண்டவர். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கடவுள் உங்களை நேசிக்கிறபடினா உங்களை சபிக்க முடியாது ஒருத்தனால. ஆமே, ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தாண்டி தான் சாபம் வரணும், வராது. அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை யாரும் சபிக்க முடியாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கையை தூக்கி காமிங்க. என்ன யாரும் சபிக்க முடியாது. ஏன்னா என்ன ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இந்த உபாகம புஸ்தகத்துக்கு நீங்க திரும்பி வாங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் 7வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடவுள் பாருங்க, டோட்டலி எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. இந்த இடத்துல சாபம் உள்ள வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் டோட்டல் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிச்சிட்டார், உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணிட்டாரு, உன் கற்பகனி அவன் சன்னதிகள், உன் நிலத்தின் கனி, அவருடைய சொத்துக்கள், தானியம், திராட்சரசம், எண்ணெய், மாடின் பெருக்கம், ஆட்டு மந்தை. அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொன்று பெரிதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முற்காலங்களில் ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் இருந்துச்சு. ஆடு மாடுன்னா அவன் பெரிய ஆளா இருந்தான். அதுக்கப்புறமாய் காசுகள் பெரிதானது, தங்கம் பெரிதானது. இப்ப நமக்கு பணம் பெருசா இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொன்று பெருசா இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இவங்க காலகட்டங்களில் இது பெருசா இருந்துச்சு. சாலமன் காலத்துல வரும்போது என்ன நடந்துச்சு? எல்லா இடமும் தங்கமா குவிஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்ப என்ன வந்துச்சு? பணமணமா பெருந்துச்சு, தங்கமும் பிளஸ் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த காலகட்டத்துல கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு எப்படி ஆசீர்வதிப்பாரு? பணமும் தங்கமும் தருவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அந்த காலகட்டங்களில கர்ப்பத்தின் கனியில ஆசீர்வாதம், திராட்சரசத்துல எண்ணெயில மாடுகள், ஆடு எல்லாம் பெருகிச்சு. இப்ப அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுது தெரியுமா? டோட்டலா கடவுள் மொத்தத்திலையும் ஆசீர்வதிச்சிட்டார். இங்க சாபம் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. கடவுள் ஒருத்தனை நேசிச்சாருன்னா எந்த இடத்திலும் சாபம் வராது. யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. சபிக்கவே முடியாது. ஏன்னா ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? 23 அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்படினா. 23:5 என்ன எழுதப்பட்டிருக்கு? உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அவன் கொண்டு வந்த சாபம் கடைசியில மாறி உனக்கு ஆசீர்வாதமாய் மாறிடுச்சு. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல சாத்தான் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், உலகம் உங்களை சபிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், அந்த சாபம் உங்க மேல வந்து பலிக்காது. அது திருப்பி அது வேற மாதிரி உங்களுக்கு உங்க பக்கத்துல வரும்போது அது வித்தியாசமா மாறும். எப்படி வரும்? ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மேல் அன்பு வைத்ததனால். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு நமக்கு தேவை. கடவுள் நம்மை நேசிக்கணும். கடவுள் நம்மை நேசிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு உங்களை தெரிந்து கொள்ளும், உங்க சன்னதிகளை தெரிந்து கொள்ளும், உங்களுக்கு சாபம் வராவிடாமல் தடுக்கும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் நம்மை சபிக்க விரும்பவில்லை. வேதவசனம் சொல்லுது, கடவுள் நம்மேல் அன்பு வைத்ததினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்ம பெரிய திறமை உள்ளவர்கள் என்பதற்காக இயேசு நம்ம அழைக்கல. நம்ம பெரிய ஞானி என்பதற்காக இயேசு அழைக்கல. எல்லாருக்கும் முன்பாய் ஒன்றுமில்லாமல் இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாராலையும் வெறுக்கப்பட்டிருந்தோம், எல்லாராலையும் உதறப்பட்டிருந்தோம், எல்லாருக்கும் முன்பாய் தகுதியே இல்லாமல் இருந்தோம்.
ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, திரளான ஜனம் இருந்ததினால், சுத்தி அநேக ஆசீர்வாதங்கள் இருந்ததினால் இஸ்ரவேலை கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. கடவுள் அவர்களை தெரிந்து கொண்ட காரணம், அவர்கள் கொஞ்ச ஜனமா இருந்தார்கள், கொஞ்ச ஜனம், அவர்களுக்கு சொற்ப ஜனங்களா இருந்தார்கள். ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதன், ஹல்லேலூயா, அந்த தனி மனிதனுடைய சன்னதிகள் தான் இவ்வளவு பெரிதும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பெரிய பலசாலியோ பெரிய ஞானியோ இல்லை அவன். ஆனால் வேதம் சொல்லுது, அவனை கடவுள் நேசித்தார். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவன் மேல் அன்பு வைத்ததினால வேதம் சொல்லுது, அவனை தெரிந்து கொண்டார். அவனை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் சன்னதிகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் சன்னதிகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனுடைய சன்னதியின் மேல ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளுதலை கொண்டு வந்தார். இஸ்ரவேலர்கள் பலமுறை கடவுளை மறந்து போனார்கள். இயேசுவை அறியாத ஒரு சன்னதி கூட எழும்பினது. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை மறுபடியும் எழுப்பி ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் எழுப்பி இன்றைக்கு வரைக்கும் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். வேதம் சொல்லுது, திரள் கூட்டம் இருக்கிறதுனால தான் கடவுள் உங்களை தெரிஞ்செடுக்கிறார் இல்ல, திக்கற்ற பிள்ளைகளா இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்கிறார். வேதம் சொல்லுது, அந்நியனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். விதவைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். விதவைகளுக்கு ஆதரவாய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, திக்கற்றவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற கேடகமாய் இருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது பாருங்க. தேவன் உணவு உடை கொடுத்து ஒவ்வொருத்தரை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் ஒரே ஒரு காரணம் இருக்கிறது, கடவுள் அவர்களை நேசிக்கிறதுனால், கடவுள் அவரை நேசித்ததுனால அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வேதம் சொல்லுது, கடவுள் இஸ்ரவேலை நேசித்ததுனால அவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வரப்பட்ட சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது. பிழையாமல சபிக்க முடியல. அவன் வரம் பெற்றது உண்மைதான். அவனுக்கு கடவுளே வரம் கொடுத்திருந்தார். அவனுக்கு கடவுளே ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். அவனுக்கு அவ்வளவு பெரிய மகிமையின் வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அவன் வாயெடுத்து சொல்ல முடியல. வாயில தேவனுடைய வார்த்தை தான் வந்தது. ஹல்லேலூயா. அவன் சொன்னா, கடவுள் எனக்கு சொல்லுகிறத தான் சொல்லுவேன். பாலாக்க பார்த்து சொன்னா, நான் அங்க இருக்கும் போதே சொல்லவில்லையா, என் ஆண்டவர் எனக்கு சொல்லுவதை தான் சொல்லுவேன். ஆண்டவர் வாயில போட்டார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் பெரியா. கடவுளால் நேசிக்கப்படுகிறவனை சபிக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. கடவுளால் நேசிக்கப்படுகிறவர்களை சபிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆசீர்வதித்தவனை ஒருவனாலும் சபிக்க முடியாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா உங்களை யாருக்கும் சபிக்க முடியாது. பிரைஸ் லார்ட். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. என்ன கடவுள் ஆசீர்வதிச்சா எனக்கு விரோதமாய் சாபம் வராது, எனக்கு விரோதமாய் அழிவு வராது, எனக்கு விரோதமாய் சபிக்கப்பட்ட நிலைமைகள் வராது. என்னை கடவுள் உயர்த்துவார், என்னை தேவன் மேன்மைப்படுத்துவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உங்களை அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. யார் உங்களை சபிக்க நினைச்சாலும் சபிக்க முடியாது. யார் உங்களை இல்லாமாக்க நினைச்சாலும் ஆக்க முடியாது. ஏனென்றால் உங்களை நேசிக்கிறது மனிதன் அல்ல, அதிகாரம் இல்ல, அரசாங்கம் இல்ல. உங்களை நேசிக்கிறது ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள். ஹல்லேலூயா. நம்பின ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற தேவன் எங்களை உயர்த்துவி, எங்களை நேசிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிப்பி. உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. மாறாத உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே.